ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து அந்த ஒன்றரை ஜல்லி, அதாவது பிசிசி தட்டுறதை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பிசிசி தட்டி கம்பி கட்டி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஸ்விம்மிங் பூலில் பைப்பு எப்படி போடுறதுன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஸ்விம்மிங் பூலில் பாருங்கள், இப்போ வந்து இது பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் வந்து பைப்பு. இப்போ இந்த சென்ட்ரலில் இருக்கிறது ஃபுல்லாக ப்ளோயர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பபுள்ஸ் போல் மேலே வருதுங்களா, அந்த போல் சிஸ்டத்துக்கு தான் இது போடுறது. இது வந்து பபுள்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது, வேக்கம். அதாவது வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து டெஸ்ட் ஆகிடுச்சுன்னா இதை போட்டால் தான் வந்து தண்ணி வந்து கிளியரன்ஸ் வரும். அதுக்கு தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தண்ணி வந்து நீட்டுக்கு வந்து ஒரு 30 அடிக்கு, இந்த 30 அடியில் வந்து 3 போட்டிருக்கோம். ஒன்றும் வந்து 7 அடி டிஃப்ரெண்ட்டில் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து 2 இன்ச்சு பைப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 இன்ச்சு பைப்பை கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் போடணும். இது வந்து நம்ம வந்து 15 கேஜி பைப்பு தான் யூஸ் பண்ணோம். 6 கேஜி பைப்பை யூஸ் பண்ணக்கூடாது ஸ்விம்மிங் பூலை பொறுத்த வரைக்கும். இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சென்டரை எடுத்து ஒரு எல்போ, இந்த எல்போ போட்டு இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போயிட்டு 3 இது வந்து வேக்கம் போட்டிருக்கோம். இதை போட்டு இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டு, இது வந்து இந்த லைன் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் நம்ம சென்டர்லேருந்து ஓட்டின்னு வரோம் பார்த்தீங்களா, டேப்பால் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டின்னு வர்றது வந்து நம்மளுக்கு இடம் வந்து நீட்டாக இருந்தால் கூட ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு கூட தூக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரதுக்கோசம் நம்ம இஷ்டத்துக்கோசம் இப்படி வளைச்சி நம்ம போட்டிருக்கோம். இது நம்மளோட எப்படி ப்ரப்பஸோ அதுக்கோசமே நம்ம பண்ணிக்கணும். இது பாருங்கள், இது வந்து ட்ரைனு, இது பைப் வந்து ட்ரைன் பைப்பு, ஸ்விம்மிங் பூலோடைய ட்ரைன் பைப்பு. இது 2 இன்ச்சு தான், இது போட்டு யூஸ் பண்ணிப்போம். அடுத்து வேக்கம், அதாவது வந்து டஸ்ட்டு, இது வந்து என்னுடைய தூசி குப்பை அனைத்தையும் எடுக்கிறதுக்கு வேக்கம் சிஸ்டம். வேக்கம் போட்டிருக்கும் பாருங்கள், இது வேக்கம்மு. இது வேக்கம்னுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா டாப்லேருந்து ஒரு 6 இன்ச்சு இறக்கி போடணும். நம்ம டாப்னுடைய ஸ்விம்மிங் பூலோட ஹைட் என்ன மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 6 இன்ச்சு இறக்கி இதில் போடணும். அதே போல் இந்த பைப் வந்து ஃபுல்லாக வெளியில் தள்ளுறது பைப் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு 1.5 அடிக்கு வந்து தள்ளி நம்ம வந்து பைப்பு தூக்கி போடணும். போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி இது வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மோட்ரு பம்பு, ஸ்விம்மிங்கோடைய சம்பெலாம் வருது, அங்கே தான் செட் பண்ணுறதுக்கு நம்ம லைன் வந்து இப்படி தள்ளி வச்சுருக்கோம். இதுதான். இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஸ்விம்மிங் பூலில் எப்படி கம்பி கட்டுறதுன்னா, ஒன்றுக்கு ஒன்று கம்பி இவ்வளோ கட்டி கவர் பிளாக்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, இதெல்லாம் ரெடியாக இருக்கிற அப்புறம் தான் நம்ம வந்து ரூஃபுக்கு எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் பைப் எப்படி போடுறோமோ அதுபோல் தான் அந்த பைப்பை நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போடக்கூடாது. ரூஃபுடைய இது வந்து பார்த்தா இப்போதைக்கு பைப் லைன் எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் இதுக்கு அடுத்து ஜல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோன்னே அடுத்து நம்ம பல்ல எடுத்து சம்ப்லாம் போட்டு அதுக்கு பைப் லைனை கண்டினியூ பண்ணணும். இது வரைக்கும் நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் பைப் லைனு போட்டு முடித்தாச்சு. இதுபோல் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலோட சம்மந்தமான ஏதாவது ஒரு சந்தேகம் இந்த வீடியோ இருந்தால், ஒரு டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள், அனைத்தும் சொல்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் பூல் சம்மந்தமான அனைத்து இதுவும் உங்களுக்கும் ஸ்விம்மிங் பூல் போடணுன்னா சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்பர் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் மேலும் ஸ்விம்மிங் பூலோட வீடியோவை பண்ணுங்க. இதுபோல் நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இதுபோல் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே 15 கேஜி பைப்பு தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோலாக்ஸில் 15 கேஜி பைப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸு, இதில் வந்து 3 லைன் கொடுத்துரும் பாருங்கள், இது தெரியுதுங்களா? இது வந்து எல்லாமே வந்து 15 கேஜி ஃப்ளோலாக்ஸு பைப்பு நம்ம யூஸ் பண்ணோம். இதில் வந்து அதேமாரி பைப் போட்டு ஃபினிஷ் பண்ண உடனே மேலே ஃபுல்லாக கப்பு போட்டு மூடிடணும். டம்மி கப்பு போட்டு மூடணும். ஏன்னு கேட்டால் காங்கிரீட் போடக்குள்ள உள்ளே போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாரி வந்து தவறாமல் யாரும் 6 கேஜி பைப்பு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்விம்மிங் பூலில் 15 கேஜி தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம 15 கேஜி யூஸ் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் தள்ளிலாம் லோடு தாங்கக்குள்ள நம்ம கொடுக்குற ப்ரெஷரு எல்லாத்தையும் வந்து தாங்கும். தயவுசெய்து வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து 15 கேஜி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 6 கேஜிலாம் யூஸ் பண்ணாதீங்க. பிவிசி பைப்பு இதுபோல் வந்து யூஸ் பண்ணி போடுங்க. கம்பிலாம் வந்து இதுமாரி கவர் பிளாக்லாம் வச்சு கரெக்ட் பண்ணோடனே அதுக்கப்புறம் பைப் போடுங்க. அந்தமாரி